2026 பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் ஒரு பக்கம் வழக்கம் போல ஒவ்வொரு மாதம் பயிற்சி ஆகிட்டு இருக்கும். வருட கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது குரு மற்றும் ஜூன் மாதம் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அங்க உச்சகதியும் அடைஞ்சு 9ஆம் பார்வையாக சனியையும் பார்க்கிறாங்க. அது தவிர சில குறிப்பிட்ட மாதங்கள்ல கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டுமொத்தமா 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைச்சு கொடுக்குது. பொதுவாக இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் டெக்னிக்கலா எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிட்டு வந்தது. பட் தனிப்பட்ட நிலையில மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பல விதங்களும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. பெரும்பாலும் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை தான். கை கெட்டியது வாய்க்கெட்டலேங்கிற மாதிரி எல்லாமே கையில தான் இருந்தது. ஆனாலும் மனசு ஒப்புறதில்லை, எதையோ இழந்தது மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் 2025ல சுப கிரகம் அசுப கிரகம் ஈக்குவல் பலத்தோடு செயல்பட்டு வந்தது தான். பட் 2026 பொறுத்த வரைக்கும் இந்த அசுப கிரகத்தினுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சுப கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிமாக. அதனால இந்த வருடம் இந்த சுப கிரகங்களுடைய வலிமை கூறுறதுனால 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது 2025 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வருடமாகவே இருக்கும். முக்கியமாக 2025 போலவே 2026 நல்ல மழை வளம் அப்படிங்கிறது இருக்கு. இது இப்போதைய நிலையில லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான மழைகளை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். வறட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மழையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. 2026 இது பெருசா இம்பாக்ட கொடுக்காது, நல்ல விஷயம்தான். அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 2026 ஒரு வளர்ச்சிக்குரிய ஆண்டாகத்தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவா தான் இருப்பாங்க. சரியோ தவறோ அடுத்த இலக்கு நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு செயல்பட்டு நகர ஆரம்பிப்பாங்க. 2026 ஒரு குழப்பத்தோட டம்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் 2026ல இருக்காது. இதுவே 2026 ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள நல்ல மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுக்குது. அதுல ஸ்பெசிபிக்கா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2026 கிரக அமைப்புகள் இவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். 2025 பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லணும்னா, அவங்க வெளிப்படையாக அவ்வளவு சீக்கிரம் இருக்கக்கூடியவங்க அல்ல. நல்லதோ கெட்டதோ முதல்ல எல்லாமே இவங்களுக்குள்ள பொதிச்சு வச்சுப்பாங்க. வெளியில அதை அளவா தான் காமிச்சிருப்பாங்க. பர்சனலான விஷயங்களும் சீக்கிரஸை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால சிம்மராசிக்காரங்க உண்மையிலே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய புற வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களா மனம் விட்டு சொன்னா மட்டும்தான் அது தெரியும். சிம்மராசிக்காரங்க இயல்பாக அவ்வளவு எளிதாக யாரையும் நம்ப மாட்டாங்க. ரொம்ப பர்சனலாலாம் யாருக்கூடையும் டீல் பண்ணவே மாட்டாங்க. அந்த நபர்கள் மேல அவங்களுக்குன்னு ஒரு நல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட மட்டும்தான் அவங்க உண்மையாகவே இருப்பாங்க. இல்லாத பட்சத்திலும் அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. பட் ரொம்ப பர்சனலா யாரும் டீல் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஒரு லிமிட் தான். ஸோ உண்மையாகவே இவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, சோகம், துக்கம், அழுகை, சிரிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாரோடும் ஷேர் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்க இயல்பாகவே கிடைக்கிறது இல்லை. இவங்க புற வாழ்க்கையில கொஞ்சம் மாஸ்க் போட்ட நிலைகளை தான் இருப்பாங்க அப்படின்னு. பட் இது நெகட்டிவாக இருக்கக்கூடிய மற்றவங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல கிடையாது. நம்ம கஷ்டம் நம்மளுடைய போட்டு மற்றவங்களையும் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படிங்கிற நிலைகளை தான். அப்படி இவங்க எப்பவுமே ஒரு மாஸ்க போட்டுக்குவாங்க. இது சிம்மத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான குணம். 2025 முழுவதுமே கிட்டத்தட்ட இவங்களுக்கு இப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அக்கறை கக்கரை பச்சை அப்படிங்கிற கதை தான். இங்க பிடிச்சா அங்க பிடிக்காது, அங்க பிடிச்சா இங்க பிடிக்காது. ஒரு நல்ல விஷயமே வாழ்க்கையில நடந்தாலும் கூட அதை நல்லபடியாக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இல்லை. ஒரு பிரச்சனை போனா அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை போனா அடுத்த பிரச்சனை. ஒரு நல்லது நடந்திருக்குப்பா, அதை கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு ஏங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தான். அப்பப்பதான் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் கை கிடைக்குது, கண்ணுல பார்க்க முடியுது. ஆனாலும் அதையும் முழுமையாக அனுபவிக்க முடியல. ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ பிரச்சனை. ஒரு நல்ல விஷயம் காது கேட்குது, பரவாயில்லப்பா, இனியா இப்படி பண்ணிடலாம், மாத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்போம். கடைசியில பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும்.
வந்த நல்ல விஷயத்துல கூட ஒரு குற்றம் குறை சொல்லக்கூடிய நிலைகள், ஒரு நிம்மதியான நிலைகள், அட என்னப்பா முடிஞ்சதுன்னு நினைச்சு இப்படி கடைசியில் இப்படி கால வருவீங்க, கடைசியில் இப்படி சொல்றீங்க, கடைசியில் இப்படி மாத்துறீங்க அப்படின்னு ஒரு குழம்பக்கூடிய நிலைகள் தான். எதுலையுமே ஒரு தெளிவான நிலைகள் இல்லை. லைஃபே பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு குழப்பத்திலேயே தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நிம்மதிங்கிறதே இல்லை, ஒரு அமைதிங்கிறதே இல்லை. என்ன யோசிக்கிறோம், என்ன நடக்குது, நம்ம ஒரு பிளான் போடுறோம், வர்றதை வச்சுதான் ஒரு பிளானை போடுறோம், ஆனா அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல சொதப்பிடுது. இப்படி சிம்மராசிக்காரங்க ஒரு குழப்ப நிலைக்குள்ளே வாழ்க்கை முழுவதுமே ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த 2025 முழுவதுமே இருந்துச்சு. ஸோ 2026 இந்த ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள். ரொம்ப பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை, கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதும் பெருசா இல்லை. அதே போல ராசி நிலைகளின் அடிப்படையில பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த 2026 அப்படிங்கிறது பெரிய மாற்றங்களை கொண்டு வராது, சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்க. அதாவது கிளியரா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, பர்சனலா நீங்க எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. உங்களுக்கான அடிப்படை தேவைகள், விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே வழக்கமான நிலைகளை தான் போயிட்டே இருக்கும். ஆனா உங்களுடைய சூழ்நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும். 2025 காட்டிலும் ஒருபடி மேலதான் இருக்க போகுது, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் அதை நீங்க அனுஷ்டிக்க முடியுமா, உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா, நீங்க அதை அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. கண்டிப்பாக எல்லாருடைய ராசிகளையும் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது உங்களுடைய ராசிகளுக்கும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் போகுது. பட் அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா, உங்களுக்கு பலன் இருக்கக்கூடிய வகையில இருக்குதா, இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு அளவான நிலைகள். ஒரு சில விஷயங்கள் நல்லது ஏற்றுக்கலாம், ஒரு சில விஷயங்கள் எப்பவும் போல வழக்கமான என்ன ஒரு மாற்றம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சலிச்சு போகக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2026 இது ஒரு வழக்கமான ஆண்டு அல்லது சுமாரான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும், ஆனா அதை நீங்க ஃபீல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கு. 2026 அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. நல்ல மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு சிறப்பான அமைப்புகளை பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வீடு வாகனங்கள் வகையில் சுகம் பெறக்கூடிய அமைப்புகள், இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்புகள், ஒன்று கொடுத்து ஒன்று பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்ல முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. குறிப்பா இந்த அசட்டு வச்சு வருமானம் பார்க்கக்கூடியவங்களுக்கு 2026 ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்கு. கட்டிட பணிகள்லாம் பாதியில் நின்றுட்டு இருக்கு, இல்லை புதுசாக ஏதாவது கட்டணும்னு நினைக்கிறோம், இல்லை புதுசாக ஏதாவது பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் 2026 ரொம்பவுமே ஒரு சாதகமான ஆண்டாகவே இருக்கும். அதே போல பொருளாதார நிலைகள் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சங்கடங்கள் எல்லாமே 2026 சிறப்பாகவே இருக்கு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்மைகள் கொடுக்கும். ஜென்ரலாகவே சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காசு பண சமாச்சாரங்கள் தான். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாகவே சிம்மராசிக்காரங்கள் இந்த பொருளாதார சிக்கல்கள், காசு இருக்கிறதும் பிரச்சனை, இல்லைங்கிறதும் பிரச்சனை தான். சில பேர் காசு பணங்கள் கையில இருக்கும், ஆனா அதனாலேயே கூட இருக்கிறவங்க கூட தேவையில்லாத சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் போயிட்டு இருக்கும். இன்னும் சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காசு பணங்கள்லயே ஏற்பட்ட கடன் ஆயிடுச்சு, என்ன பண்றது ஏது பண்ண ஒன்றும் பொருளையே 10 ரூபாய் கை கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இது வினோதமான அமைப்பு தான். காசு இருந்தாலும் பிரச்சனை, காசு இல்லைனாலும் பிரச்சனை தான். ஸோ அந்த காசு பணம் அப்படின்னாலே அது பிரச்சனை தான் அப்படிங்கிற நிலைகளை பார்த்துட்டு வருவாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களோட நன்மைகளை பார்த்து வருவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை பார்த்து வருவீங்க. சேமிப்புகளுக்கு ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். கண்டிப்பாக சுப விரயங்கள் அதிகமாகவே இருக்கு. நிறைய இந்த பொருள் ரீதியான விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ வரவு செலவுகள் ஈக்குவலாகவே இருக்கும். பொருளாதார சிக்கல்களை தீர்வு காணக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கு. சேமிப்புகள் பெரிய அளவில் உயரமா அப்படிங்கிறது தெரியாது. பட் சேமிப்புகள் இல்லாத நிலைகள்ல இந்த காசு பண விஷயங்களால் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்களை, உங்களுக்கான ஆதாய அனுகூலங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமா இருக்கு. ஜென்ரலாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், கொஞ்சம் தனிமை விரும்புகளாக தான் இருப்பாங்க. எனக்கு தனியாக விட்டால் போதும், நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுலயும் நிறைய பேருக்கு என்னன்னா, எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போயிடலாமா, எங்கேயாவது வெளிநாடுல போய் செட்டில் ஆகலாமா, இல்லை வெளியூர்ல போய் செட்டில் ஆகலாமா அப்படிங்கிற யோசனைகள் நிறைய பேர் இருக்கும். இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டே கொஞ்சம் தனியாக போய் இருந்துடலாமா, இந்த இம்சையே வேணாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்தது.
2026 அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க போறதில்ல. அதுலயும் சிம்ம ராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் கூட இந்த 2026 வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ஒரு சாதகமான நிலைகள்லாம் செயல்பட்டு வரும். பெரிய சிக்கல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. தொழில் வேலை உத்தமமாக ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். குறிப்பா வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, அலுவலக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் அல்லது சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த 2026 உண்டு. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளையே பார்த்து வரலாம். சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகளுக்கு பெருசாக ஸ்ட்ரகிள் எல்லாம் சமாளிச்சுட்டு அப்படிங்கிற நிலைகள் தான். ஆல்ரெடி 2025 பார்த்தீங்கன்னா அந்த நிலைகள் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கும். சுயதொழில் செஞ்சவங்க எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கு. எதாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். கஷ்டப்பட்டாவது உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு சிறப்பான நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 தொழில் வேலை உதவித்தமாக ஒரு முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் முழுமையாகவே இருக்கு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2025 பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ சிக்கல்கள் சங்கடங்கள் இருந்தாலும் கூட ஒரு கட்டுப்பாட்டோட கைக்குள்ள எல்லா விஷயங்களையும் வைத்துக்கொண்டு கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ 2026 பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூடுதல் சிறப்போடைய வேலை செய்து குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களையும் சுமூகமான மாற்றங்களையும் பார்க்க முடியும். குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய கால அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்போ குடும்பத்துக்குள்ள புது உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திருமண அமைப்புகள், குழந்தை பாக்கிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக இருக்கு. சுப விரயங்கள் அதிகமாகும். குறிப்பா குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை வாங்கக்கூடிய நிலைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக இவ்வளவு ஒரு விஷயங்களை செய்யணும்னு நினைச்சேன், இந்த மாதிரியான பொருட்களை வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த 2026 ரொம்ப சாதகமாக இருக்கும். குடும்ப தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிறைவேற்றிருக்கும். ஏன்னா அந்த சிம்மராசினோட நிலையை அப்படிதான் தனிப்பட்ட நிலையில தான் கொஞ்சம் குழப்பமா இருந்துட்டு வர்றாங்க. இல்லாம மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாகத்தான் இருந்துட்டு, அதனாலதான் பெரிய அளவுல எந்த ஒரு சிக்கலையும் மாட்டாம கொஞ்சம் இயல்பான நிலைகள் இருந்துட்டு வர்றாங்க. அந்த வகையில் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாகத்தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கண்ட்ரோல் மீறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ 2026 குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற நல்லபடியாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. உடன்பிறப்புகள் வகையில நல்ல விஷயங்கள் எதிர்ப்பு, குறிப்பா மூத்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றங்களை பார்த்தோம். 2025 பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலையை தான் கொடுத்துட்டு வந்திருக்கும். 2026 ஒரு மாற்றங்களை பெற்று வருது. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. பெற்றோர்கள் வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், வருத்தங்கள் போன்ற விஷயங்கள் கூட 2026 ஒரு நல்ல மாற்றங்களை பெற்று வரும். பெற்றோர் உடலம் சார்ந்த பிரச்சனைகள் கூட 2026 கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக தான் போயிட்டு இருக்கு. 2026 இதை சமாளிச்சுக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். பெருசா மோசம் இல்லை அப்படிங்கிற நிலைகளை பார்க்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குழந்தைகள் வகையில ஒரு நல்ல மாற்றங்கள், குழந்தைகளோட வாழ்க்கையில ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் குழந்தைகளோட வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் முன்னேறி போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து வந்திருப்பேன். சிலருக்கு குழந்தைகளை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். குழந்தைகளுக்கு இது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் ஏற்படலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள், ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளாக இது உங்களுக்கு அமைஞ்சுக்கிட்டு வரும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓகே நல்லபடியாக இருக்கு. பட் இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க இந்த காதல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. ஏன்னா கிட்டத்தட்ட காணல் நீர் மாதிரி தான் இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு தெளிவான எண்ணங்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு இது போன்ற நிலைகள் இல்லை. பட் கால நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில இப்போதைக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தோடு கையாளுறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளை தான் இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா விஷயங்களுமே பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாகவே எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. மாணவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமச்சனி போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ராகுகேதுக்களுடைய தொந்தரவுகள் இருக்கு. அப்படிங்கும்போது மாணவர்கள் அப்பப்போ கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. பட் இருந்தாலுமே 2026 பொறுத்த வரைக்கும் இந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கல்வி வித்தைகளை பெருசா இருக்காது. கல்வி வித்தைகள்ல ஒருபடி முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. முயற்சிகள் கேட்ட நல்ல பலன்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். டோட்டலா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2026 அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. நான் தனிப்பட்ட முறையில நீங்க கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லணும்னா, வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆனா வண்டி ஓட்டுறவங்க
தெளிவான மனநிலையில இல்லை அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வருமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் 2026 இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தோடும் அமைதியோடும் அனுசரிப்போடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதகமான ஆண்டாகவே வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.